A thin circular ring of mass m, radius r, rotating about its axis with a constant angular velocity omega. ஒரு ring இருக்கு, இது ரொட்டேட் ஆகுது, இதோடைய மாஸ் m, இதோடைய ரேடியஸ் r, rotate with an angular velocity omega. அதுக்கு பிறகு இதே ரிங்ல 4 object of mass each are kept gently opposite ends of 2 perpendicular diameter of the ring. அப்போ இங்க ஒரு மாஸ் வச்சிட்டோம், இங்க ஒரு மாஸ், இங்க ஒரு மாஸ், இங்க ஒரு மாஸ். இப்போ அதோடைய ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி என்ன? இதான் क्वेश्चन. இதை W2 வச்சுக்கலாம். இது இனிஷியல் ஆங்குலர் வெலாசிட்டி. இதுல கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் I1 omega 1 என்னது? angular momentum of the ring alone. Final angular momentum is I2 omega 2. நம்ம omega 2 தான் கண்டுபிடிக்கிறோம். I1 the momentum of inertia of the ring உனக்கே தெரியும் mr squared. அப்போ இந்த இடத்துல capital M r squared into omega. It rotates with an angular velocity omega. I2ன்றது இதான் முக்கியம். Momentum of inertia of the ring with the mass is முதல்ல அந்த ரிங் உடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இருந்திருக்கும் பிளஸ் ஒரு மாஸ் உடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா mr ஸ்கொயர்ட். இது மாதிரி 4 மாஸ் இருக்க 4mr ஸ்கொயர்ட் நேரா போட்டுடலாம். அப்போ I2 இருக்க இடத்துல நீ என்ன போட்டுடலாம்? இதுல r ஸ்கொயர்ட் காமன் ஆயிடுது. r ஸ்கொயர்ட் இன்டு கேபிட்டல் M பிளஸ் 4m ஸ்மால் m போட்டாச்சா? அப்ப I2 இருக்க இடத்துல கேபிட்டல் M பிளஸ் 4m ஸ்மால் m இன்டு r squared into omega 2. அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதான் ஃபைனல் ஆங்குலர் வெலாசிட்டி. omega 2 நீ வெளியே எடுத்தேன்னா r squared cancel ஆயிடுச்சு. அப்போ omega 2 will be capital M omega. இதான் mass of the ring into angular velocity of the ring divided by m plus 4 small m. இதுதான் ஆன்சர். m omega divided by m plus 4m is the answer.